எல்லா இடத்துலையுமே இந்த பிரச்சனைக்கு இருக்கு. முதல்ல அதை நம்ம இருக்குன்னு ஒத்துக்கணும். இருக்குன்னு ஒத்துக்கும் போதுதான் மாற்றத்துக்கு ஆரம்பமே ஆகும். அதெல்லாம் இல்லை, யாரும் சாதி பார்க்கறது இல்லை, இப்பெல்லாம் யார் சாதி பார்க்குறான்னு ஈஸியாக அப்படி சொல்லவே கூடாது. என்ன பிரச்சனைன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். பாதிக்கப்பட்டவங்க இடத்துல இருந்து நம்ம அதை பார்க்கும்போது தான் அந்த பிரச்சனை இன்னைக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அதுதான் அந்த இடத்துல அந்த காட்சியில வந்து சொல்றாரு இயக்குனர். அவர் சொன்ன மாதிரி நானும் வேடிக்கை பார்த்தவன் தான். அவர் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, நான் வேடிக்கை பார்த்த இடத்துல இருந்தேன். அது மாதிரி தான் நானும் வேடிக்கை பார்த்தவன் தான். நம்மளும் இந்த மாதிரிலாம் தவறுகள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து எப்போ நமக்கு தெரிய ஆரம்பிக்குதுன்னா, நம்ம ஒரு நல்ல நண்பர்கள் கூட பழகும்போது, நல்ல சமத்துவ பார்வை இருக்கக்கூடிய ஆட்கள் கூட பழகும்போது நமக்கு புரியுது. ஆக நம்ம ரொம்ப பெரிய தப்பானவனா இருந்திருக்கோமே, நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ சில விஷயத்தெல்லாம் நம்ம பெருந்தன்மையாக நினச்சிக்கிட்டு இருந்திருக்கிறோமே, எவ்வளோ ஒரு தப்புன்னு நல்ல நண்பர்கள் கூட பழகும்போது, நல்ல ஆட்கள் கூட பேசும்போது, பெரிய தலைவர்களை பற்றி படிக்கும்போது, அம்பேத்கரை படிக்கும்போது, பெரியார் ஐயாவை படிக்கும்போது, கால்மார்க்ஸை படிக்கும்போது, இதெல்லாம் நமக்கு தெரியும் நம்ம என்னென்ன தவறுகள் நம்ம பண்ணியிருக்கோம். நானும் அந்த கருப்பையா கேரக்டர் மாதிரி தான். இயக்குனரையாவும் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, நான் அந்த கருப்பையா கேரக்டர் மாதிரி தான். இப்படிதான் இருந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம அதெல்லாம் சரி செஞ்சுட்டோம். எல்லாரும் அதை சரி செய்யணும். அதுக்கான முயற்சிகள்ல தான் இப்போ நம்ம எல்லாருமே இருக்கணும். அதுதான் அந்த காட்சியில சொல்லியிருக்கோம். எல்லாரும் சமம் ப்ரோ, அதுதான் நீங்களும் நானும் ஒண்ணு, வேற என்ன. சூப்பர். ஆக்சுவலா படமாவே நல்லா கன்வே ஆயிருச்சு. ஆமா, மிகச்சிறப்பா கன்வே ஆயிருக்கு ப்ரோ. அது ரொம்ப சரியா போய் எல்லாரும் அதை வந்து அந்த காட்சியை வந்து பார்த்துட்டு பயங்கரமா ரசிக்கிறாங்க, அதை புரிஞ்சுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமால கடைசி மேட்ச்ல நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க சைடு தோக்குறது இந்த படம் தான் நினைக்கிறேன். மோஸ்டா தோக்கவே மாட்டாங்க. நான் என்ன நினைச்சேன், எப்படி இருந்தாலும் கடைசியில எடுத்து வந்து வின் பண்றாங்க. ஆனா அந்த தோக்குறதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு விஷயம் வந்து அதுதான் நீங்க சொன்ன மாதிரி மொத்தம் சாராம்சிச்சு. ஆமால, இது இன்னொரு ஹாப்பி எண்டிங். இதுதான் ஹாப்பி எண்டிங். அவங்க ஜெயிக்கிறத விட இப்படி இவ்வளவு பசங்க உள்ளதான் ஹாப்பி எண்டிங்கா இருந்துச்சு. ஆமா, நீங்க வந்து ரொம்ப சரியா சொல்லியிருப்பாங்க. என்ன காரணம் ஒண்ணு முக்கியம் இருக்காது. தனிப்பட்ட ஒரு ஆள் ஜெயிக்கணும்ன்றதை விட, தனிப்பட்ட சவால்கள் ஜெயிக்கணும்ன்றதை விட மக்கள் ஜெயிக்கணும். என்ன முக்கியமான பிரச்சனையோ அந்த பிரச்சனை சரியாகணும், அதுல வெற்றி கிடைக்கணும்ன்றதான விஷயம். அதைத்தான் வந்து சிறப்பா அந்த கிளைமாக்ஸ் மூலமா சொல்றாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச கிளைமாக்ஸ் படத்துல. எனக்கு வந்து ஒரே ஒரு சீன், ஒரே ஒரு டயலாக் கிடைச்சு ஒரு சீன்ல ஒரு ஃப்ரேம்ல வந்துட்டாவே அது நமக்கு பெரிய சக்சஸ். ஏன்னா நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம வெற்றிக்கு அளவில்லாமல் போயிட்டே இருக்கும். இப்போ இன்னைக்கு இருக்கிற பொசிஷன் வந்து இதை விட அடுத்து ஒரு ஹீரோ வாங்கணும், அதுக்கப்புறம் அங்கே போகணும், எல்லாருக்கும் ஒரு கனவு அடுத்தடுத்து போயிட்டே தான் இருக்கும். அப்போ அதுக்காக இன்னைக்கு இருக்கிற பொசிஷன் சிறந்த பொசிஷன் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இதுக்கு தானே நம்ம வந்து கனவு கண்டுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு இந்த பாலசரவணன் போய் 10-12 வருஷத்துக்கு முன்னாடி கனாக்கானம் காலங்கள் ஆடிஷனில் நிற்கிற பாலசரவணனை சந்திச்சு 12 வருஷம் கழிச்சு நீ ஒரு சிறந்த பொசிஷனில் இருக்க, நீ லப்பர் பந்து மாதிரி மிகச்சிறந்த படத்தில் நடிச்சிட்ட, அதனால வந்து உனக்கு வாழ்த்துக்கள் அப்படித்தானே போய் சொல்லுவான். அங்க ஆடிஷன்ல எவ்வளவு பேர் இருந்தாங்க? அந்த ஆடிஷன்ல அங்க இருந்தாங்க ஒரு 4000 பேர் இருந்தாங்க. ஆமா, முன்னாடி. அதனால இன்னைக்கு இருக்கிற பொசிஷன் எனக்கு பெருசு. உள்ள யாரும் ஆள்லாம் தெரியாது, அப்படியே ஆடிஷன் தான். ஆமா, நேரா போய் ஆடிஷன் போய் கவுண்டர்ல நின்று